بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين نبينا محمد وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எப்படி அவனுடைய அருளால் அவனுடைய நாட்டத்தால் இந்த கல்வி சபையில் அல்லாஹ் எம்மை ஒன்று கூட்டினானோ அதுபோன்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எம்மை ஜன்னத்துல் ஃபிர்தௌஸில் ஒன்று கூட்டுவானாக. அதிலும் குறிப்பாக அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடும் அவர்களுடைய தோழர்களோடும் அல்லாஹ் என்னையும் உங்களையும் உலக முஸ்லிம்களையும் ஒன்று கூட்டுவானாக. தஃப்சீர் சூரத்துல் கஹஃப். சூரத்துல் கஹஃபுடைய விளக்க உரையின் 3வது வகுப்பில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எம்மை ஒன்று கூட்டி இருக்கிறான். இதுவரை சூரத்துல் கஹஃபுடைய முதல் 13 வசனங்களுடைய விளக்க உரையை எம்மால் முடிந்த அளவு அல்ஹம்துலில்லாஹ் பார்த்திருக்கிறோம். 14வது வசனத்தையும் சென்ற வாரம் பார்த்தோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கூறுகிறான், இத் காமு فقالوا ربنا رب السماوات والأرض لن ندعو من دونه إلها لقد قلنا إذا شططا. அவர்கள் எழுந்தார்கள். இத் காமு ஃபகாலு எழுந்து சொன்னார்கள், ரப்புனா ரப்புஸ் ஸமாவாதி வல் அர்த், எங்களுடைய இறைவன் வானங்களை பூமிகளை படைத்த அந்த ரப்புதான் எங்களுடைய ரப். லன் நத்உ மின் தூனிஹி இலாஹா, அவனை தவிர வேறு யாரையும் நாங்கள் இறைவனாக அழைக்க மாட்டோம், வணங்க தகுதியான இறைவனாக நாங்கள் பிரார்த்திக்க மாட்டோம், அவனை தவிர வேறு எந்த ரப்பையும் நாங்கள் ரப்பாக அங்கீகரிக்க மாட்டோம். லகது குல்னா இதன் ஷததா, அப்படி நாங்கள் சொன்னால் உண்மையை விட்டு மிக தூரமாக சென்றவர்களாக மாறிவிடுவோம். ஷததா பொய்யை உண்மையை விட்டு மிக தூரமாக சொல்லக்கூடிய பொய்யுக்கு ஷததா என்று சொல்லப்படும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதைத்தான் சொல்லுகிறான். இத் காமு, அஸ்ஹாபுல் கஹஃப் வாசிகள் எழுந்து சொன்னார்கள். யாரிடத்தில் எழுந்து சொன்னார்கள்? முஃபஸ்ஸிர்கள் 2 கருத்துக்களை அதில் கொண்டு வருகிறார்கள். முதல் கருத்து திக்யானூஸ். யார் திக்யானூஸ்? திக்யானூஸ் யார்? திக்யானூஸ் அந்த நாட்டை ஆட்சி செய்த அரசன். அஸ்ஹாபுல் கஹஃப் வாழும் பொழுது இருந்த அரசனுடைய பெயர் திக்யானூஸ். அந்த திக்யானூஸுக்கு முன்னால் எழுந்து சொன்னார்கள் என்று சில முஃபஸ்ஸிர்கள் விளக்கம் சொல்லுகிறார்கள். இரண்டாவது விளக்கம் என்ன? தங்களுக்குள்ளே தௌஹீதை உறுதிப்படுத்துவதற்காக, தங்களுக்குள் அகீதாவை சரிபடுத்துவதற்காக தங்களுக்குள்ளே அவர்கள் கூறிக்கொண்ட உரை இதுவாகும் என்று அவர்கள் சொல்லுகின்றார்கள். ஆனால் பெரும்பான்மையான அறிஞர்களோடு ஏற்றுக்கொள்ளப்பட்ட கருத்தின்படி முதல் கருத்து தான் சிறந்தது. எது? அந்த திக்யானூஸ் என்ற அரசனுக்கு முன்னால் தௌஹீதில் இல்லாத ஷிர்கை தங்களுடைய வாழ்க்கையில் கொண்டிருந்த அந்த அரசனுக்கு முன்னால் எழுந்து சொன்னார்கள், இத் காமு ஃபகாலு ரப்புனா ரப்புஸ் ஸமாவாதி வல் அர்த், எழுந்து சொன்னார்கள் அந்த அரசனுக்கு முன்னால், அரசா, நீ வணங்கக்கூடிய ரப்பெல்லாம் இறைவன் அல்ல, நீ யாரை அழைக்கிறாயோ அது உண்மையாக உன்னை படைத்த இறைவன் அல்ல. யார் எம்முடைய இறைவன்? ரப்புனா, எம்முடைய இறைவன் யார்? எங்களுடைய இறைவன் மட்டுமல்ல, அவன் உன்னையும் படைத்த ரப்பு அவன் தான். ரப்புனா ரப்புஸ் ஸமாவாதி வல் அர்த், வானங்களை பூமிகளை யார் படைத்து ஆட்சி செய்து நிர்வகிக்கின்றானோ அந்த ரப்புதான் எம்முடைய ரப்பாகும். லன் நத்உ மின் தூனிஹி இலாஹா, அவனை தவிர வேறு யாரையும் நாங்கள் அழைக்க மாட்டோம், அவனை தவிர வேறு யாரையும் நாங்கள் பிரார்த்திக்க மாட்டோம். லகது குல்னா இதன் ஷததா, அப்படி அல்லாஹ் அல்லாத வேறொருவரை ரப்பாக நாங்கள் கூறினால், வேறொருவரை ரப்பாக நாங்கள் கருதினால் உண்மையை விட்டு மிக தூரமாக வார்த்தைகளை கூறியவர்களாக நாங்கள் மாறிவிடுவோம் என்று திக்யானூஸ் என்ற அந்த அரசனுக்கு முன்னால் அஸ்ஹாபுல் கஹஃப் அந்த குகைவாசிகள் எழுந்து சொன்னார்கள். ஹாஉலாஇ கௌமுனா இத்தகது மின் தூனிஹி ஆலிஹா லௌலா யஅதூன அலைஹிம் பிசுல்தானின் பையின் ஃபமன் அظ்லமு மிம்மன் இஃப்தரா அலல்லாஹி கதிபா. சூரத்துல் கஹ்ஃபுடைய 15வது வசனம். அல்லாஹ் கூறுகிறான்,
ஹாஉலாஇ கௌமுன் அத்தகது. யாரிடத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த வரலாற்றை சொல்கிறான்? யாரிடத்தில் சொல்கிறான்? யாரிடத்தில் நேரடியாக சொல்கிறான்? முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஹம்மது ரசூலிடத்திலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த வசனத்தை கூறுவதன் மூலம், அல்லாஹ்வுடைய தூதரின் மூலம் நாம் படிப்பினை பெறுவதற்காக அல்லாஹ் நேரடியாக அல்லாஹ்வுடைய தூதரை கை நீட்டி இந்த வசனங்களை இறக்குகிறான். ஹாஉலாஇ கௌமுன் அத்தகது மின் தூனிஹி ஆலிஹா. வசனத்துடைய பொருள் என்ன? அவர்கள் சொன்னார்கள், நம்முடைய இந்த மக்கள் அல்லாஹுவை தவிர வேறொருவனை இறைவனாக எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். இதற்கு தெளிவான ஆதாரத்தை அவர்கள் கொண்டு வர வேண்டாமா? அல்லாஹ்வின் மீது பொய்யான கற்பனைகளை கூறுபவனை விட மிகப்பெரிய அநியாயக்காரன் யார் என்று அஸ்ஹாபுல் கஹ்ஃபாசிகள் கேட்டுக்கொண்டார்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த சூரத்துல் கஹ்ஃபுடைய 15வது வசனத்தில் அல்லாஹ் கூறுகிறான். ஹாஉலாஇ கௌமுன் அத்தகது மின் தூனிஹி ஆலிஹா. இந்த மக்கள், எம்முடைய கூட்டத்தார்கள், இத்தகது எடுத்துக் கொண்டார்கள், மின் தூனிஹி ஆலிஹா, அல்லாஹுவை விட்டுவிட்டு வேறொருவரை வணங்கக்கூடிய இறைவனாக, அல்லாஹுவை விட்டுவிட்டு வேறொருவரை வணங்கக்கூடிய தெய்வமாக என்று தங்களுக்குள் பேசிக் கொண்டார்கள். ஹாஉலாஇ கௌமுன் அத்தகது மின் தூனிஹி ஆலிஹா. நாம் ரப்பை அல்லாஹ் என்று சொல்கிறோம். ரப்புனா ரப்புஸ் ஸமாவாதி வல் அர்த், எம்முடைய இறைவன் வானங்களையும் பூமிகளையும் படைத்த இறைவன் என்று சொல்கிறோம். ஆனால் இவர்களோ அதை ஏற்க மறுக்கிறார்களே. இவர்களோ அல்லாஹ் அல்லாதவர்களை இறைவன் என்று சொல்கிறார்களே. இவர்களோ அல்லாஹ் அல்லாத தெய்வங்களையும் சிலைகளுக்கும் வணக்க வழிபாடுகளை கொண்டிருக்கிறார்களே. லௌலா ஐ ஹல்லா யஅதூன அலைஹிம் பிசுல்தானின் பையின் ஐ பிஹுஜ்ஜத்தின் அலா இபாதத்திஹிமுஸ் ஸனம். இவர்கள் சிலைகளை வணங்குகிறார்களே, இவர்கள் சிலைகளை வணங்கக்கூடிய இந்த வணக்க வழிபாட்டிற்கு அவர்கள் ஆதாரத்தை கொண்டு வர வேண்டாமா? அல்லாஹ் அல்லாதவர்களை இறைவன் என்று சொல்கிறார்களே, இந்த சிலைகள் இவர்களை படைத்ததா? இந்த சிலைகள் இவர்களுக்கு உணவளிக்கிறதா? இந்த சிலைகள் இவர்களுக்கு வாழ்வாதாரத்தை கொடுக்கிறதா? எந்த ஆதாரத்தை கொண்டு இவர்கள் இந்த சிலைகளை இறைவன் என்று ஏற்றுக்கொள்கிறார்கள், எம்முடைய ரப்பை மறுக்கிறார்கள்? அதற்கு ஆதாரத்தை அவர்கள் கொண்டு வர வேண்டாமா? ஃபமன் அஸ்லம், அநியாயக்காரன் யார்? மிம்மன் இஃப்தரா அலல்லாஹி கதிபா, அல்லாஹ்வின் மீது பொய்யை கற்பனை செய்பவனை விட அநியாயக்காரன் யார் இருக்க போகிறார்கள்? இவர்கள் மிகப்பெரிய அநியாயக்காரர்களாக இருந்து கொண்டு அல்லாஹ்வின் மீது பொய்யான பொய்யான தெய்வங்களை, பொய்யான சிலைகளை இவர்கள் இறைவன் என்று கற்பனை செய்கிறார்களே, இவர்களை விட அநியாயக்காரர்கள் யார் இருக்க முடியும் என்று தங்களுக்குள் அஸ்ஹாபுல் கஹ்ஃப் பேசிக் கொள்கிறார்கள். 18 சூரத்துல் கஹ்ஃபுடைய 16வது வசனம். وَإِذْ اعْتَزَلْتُمُوهُمْ وَمَا يَعْبُدُونَ إِلَّا اللَّهَ فَأْوُوا إِلَى الْكَهْفِ يَنشُرُ لَكُمْ رَبُّكُمْ مِنْ رَحْمَتِهِ وَيُهَيِّئْ لَكُمْ مِنْ أَمْرِكُمْ مِرْفَقًا. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கூறுகிறார், அவர்கள் முடிவெடுத்தார்கள், அரசனிடத்தில் பேசினார்கள், அந்த ஊர்வாசிகளிடத்திலே பேசினார்கள். அந்த ஊர்வாசிகளும் அந்த அரசனும் தங்களுடைய தௌஹீதுடைய கொள்கைக்கு எதிரியாக மாறிய பொழுது, தங்களுடைய வணக்க வழிபாட்டிற்கு விரோதிகளாக அவர்கள் மாறிய பொழுது, தங்களுடைய தௌஹீதை பாதுகாத்துக் கொள்வதற்காக, தங்களுடைய தீனை பாதுகாத்துக் கொள்வதற்காக, தங்களுடைய ஈமானை பாதுகாத்துக் கொள்வதற்காக அஸ்ஹாபுல் கஹ்ஃப் முடிவெடுக்கிறார்கள். என்ன முடிவு? வஇத் தஸல்துமூஹும், நாம் விலகிக் கொள்வோம் இவர்களை விட்டு. வமா யஅபுதூன இல்லல்லாஹ், அவர்களை விட்டும், அவர்கள் வணங்கக்கூடிய தெய்வங்களை விட்டும், அவர்களை விட்டும், அவர்களை வணங்கக்கூடிய தெய்வங்களை விட்டும் நீங்கள் விலகிக் கொண்டு ஃபஉ இலல் கஹ்ஃபி, இந்த குகையில் நீங்கள் நுழைந்து கொள்ளுங்கள். யன்ஷுர் லக்கும் ரப்புக்கும் மிர் ரஹ்மத்திஹ், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய அருளை உங்களுக்கு விரித்து வைப்பான். வயுஹைஇ லக்கும் மின் அம்ரிக்கும் மிர்ஃபகா, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்களுடைய காரியங்களை எளிதாக அல்லாஹ் ஆக்கி தருவான் என்று அந்த அஸ்ஹாபுல் கஹ்ஃபிலே இருந்த பெரிய மக்கள் அந்த மக்களுக்கு அறிவுரை செய்தார்கள். அந்த அந்த அஸ்ஹாபுல் கஹ்ஃப், அந்த குகைவாசிகளில் பெரியவர்கள் சொன்னார்கள், வஇத் அஸல்துமூஹும் வமா யஅபுதூன இல்லல்லாஹ், எம்முடைய தௌஹீதை பாதுகாப்பதற்காக, எம்முடைய ஈமானை பாதுகாப்பதற்காக இவர்களை விட்டும், இவர்கள் வணங்கக்கூடிய தெய்வங்களை விட்டும் நீங்கள் விலகிச் சென்று இந்த குகையில் நுழைந்து கொள்ளுங்கள்.
அப்படி நுழைந்தால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய அருளை எமக்கு தருவான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எம்முடைய காரியங்களை எளிதாக அல்லாஹ் தருவான் என்று அஸ்ஹாபுல் கஹ்ஃப் தங்களுக்குள் பேசிக் கொண்டார்கள். கண்ணியத்துக்குரியவர்களை சென்ற வாரம் நாம் கூறினோம், பார்த்தோம். ஃபித்னாவுடைய காலம் ஏற்பட்டால், குழப்பங்கள் ஏற்பட்டால், ஈமானில் சோதனை ஏற்பட்டால், ஈமானை பாதுகாக்க முடியாத நிலைமை ஏற்பட்டால், அல்லாஹ்வுடைய தீனை பாதுகாக்க முடியாத நிலைமை ஏற்பட்டால், ஒரு முஃமின், ஒரு முஸ்லிம் எந்த முடிவை எடுக்க வேண்டுமோ அந்த முடிவைத்தான் அஸ்ஹாபுல் கஹ்ஃப் எடுத்துக்கொண்டார்கள். அந்த கஹ்ஃப் என்பது குகையுடைய அர்த்தத்தை குறித்தாலும் அந்த குகை எதுவாக வேண்டுமானாலும் எம்முடைய வாழ்க்கையில் இருக்கலாம். இல்முடைய ஃபித்னாவிலிருந்து எம்மை பாதுகாப்பதற்காக மார்க்க கல்வி சபைகளை தேர்ந்தெடுக்கலாம். இபாதத்துடைய ஃபித்னாவை விட்டு பாதுகாப்பதற்காக அல்லாஹ்வுடைய இல்லங்களை தேர்ந்தெடுக்கலாம். அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் ஏற்படக்கூடிய குழப்பங்களை விட்டு பாதுகாப்பதற்காக, வாழ்வில் ஏற்படக்கூடிய பிரச்சனையுடைய ஃபித்னாக்களை விட்டு பாதுகாப்பதற்காக அல்லாஹ்விற்கு முன்னால் இரவில் நின்று தொழக்கூடிய அந்த கியாமுல் லைலுடைய குகையை தேர்ந்தெடுக்கலாம். ஒரு மனிதனுக்கு அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை பாதுகாப்பதற்காக எது அவனுக்கு ஓய்விடமாக செல்லுமிடமாக அமைகிறதோ அதுதான் குகை. அதைத்தான் அஸ்ஹாபுல் கஹ்ஃபும் தேர்ந்தெடுத்தார்கள். அவர்கள் வணங்கக்கூடிய தெய்வங்களை விட்டு புறக்கணித்து அவர்கள் அங்கே வாழவில்லை. ஏன்? அங்கே தௌஹீதை நிலைப்படுத்த முடியவில்லை, அங்கே ஈமானை பாதுகாக்க முடியவில்லை. அதனால் அவர்கள் அந்த வணங்கக்கூடிய தெய்வங்களை விட்டு மட்டும் புறக்கணிக்கவில்லை. எதை விட்டு புறக்கணித்தார்கள்? எதை விட்டு புறக்கணித்தார்கள்? அந்த ஊரை விட்டு புறக்கணித்தார்கள். ஏன்? அந்த ஊர் எம்முடைய மக்கள் வாழ்வதற்கு தகுதியான ஊர் அல்ல. தங்களுடைய தௌஹீதை மறைத்துக் கொண்டு, தங்களுடைய ஈமானை மறைத்துக் கொண்டு மக்களோடு மக்களாக வாழ அவர்கள் விரும்பவில்லை. உடனடியாக முடிவெடுத்தார்கள், இந்த ஊரை விட்டும் நாம் புறக்கணிக்க வேண்டும், இவர்கள் வணங்கக்கூடிய தெய்வங்களை விட்டும் நாம் புறக்கணிக்க வேண்டும். எதற்காக? எம்முடைய ஈமானை பாதுகாப்பதற்காக, எம்முடைய தீனை பாதுகாப்பதற்காக என்று முடிவெடுத்தார்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, இதுதான் நபிமார்கள் முஃமின்களுடைய வழக்கங்களாக இருந்தது என்பதையும் நாம் பார்த்தோம். அல்லாஹ்வுடைய தூதர் அபிசினியாவுடைய முதல் பயணத்தை ஏன் சஹாபாக்களுக்கு ஏவினார்கள்? இரண்டாவது பயணத்திற்கு ஏன் அல்லாஹ்வுடைய தூதர் ஏவினார்கள்? மதீனாவிற்கு அல்லாஹ்வுடைய தூதரும் சஹாபாக்களும் ஏன் ஹிஜ்ரத் செய்து பயணமானார்கள்? எதற்காக? தங்களுடைய தீனை பாதுகாப்பதற்காக, தங்களுடைய ஈமானை வலுப்படுத்துவதற்காகத்தான். அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு மனிதன் 99 கொலைகளை செய்தான். ஒரு மனிதன் 99 கொலைகளை செய்தான். அவன் கேட்டான், இந்த ஊரில் அறிந்தவர் யார்? அவருக்கு ஒரு துறவி அடையாளம் காட்டப்பட்டார். அவரிடத்தில் சென்றான், என்னை அல்லாஹ் மன்னிப்பானா? அவர் சொன்னார், 99 கொலை செய்து விட்டாய், உன்னை அல்லாஹ் ஒருபோதும் மன்னிக்க மாட்டான் என்று. அவரையும் கொலை செய்தான். கோபத்தில் 100ஆக முடித்தான். 100 கொலை செய்ததற்கு பிறகும் அல்லாஹ்வின் பக்கம் திரும்ப வேண்டும் என்று அவனுடைய உள்ளம் ஆசையை தூண்டியது, விரும்பியது. மறுபடியும் கேட்டான், இந்த ஊரில் அறிந்தவர்கள் யாராவது இருக்கிறார்களா? ஒரு துறவி அடையாளம் காட்டப்பட்டார். சென்றார். 100 கொலைகளை செய்தேன், அல்லாஹ் என்னை மன்னிப்பானா? அவர் சொன்னார், அல்லாஹ் உன்னை மன்னிப்பான். அல்லாஹ் உன்னுடைய பாவத்திற்கு மன்னிப்பை வழங்குவான். இந்த உலகத்தில் அல்லாஹ் ஷிர்க்கை தவிர எல்லா பாவங்களையும் அல்லாஹ் நாடியவர்களுக்கு அல்லாஹ் மன்னிப்பை வழங்குவான். ஆனால் நிபந்தனை என்ன? நீ வாழக்கூடிய இந்த ஊரை விட்டு நீ புறக்கணித்து மூமின்கள் வாழக்கூடிய, அல்லாஹ்வை வணங்கக்கூடியவர்கள் வாழக்கூடிய ஊரை நோக்கி நீ செல்ல வேண்டும் என்று அந்த அறிஞர் அறிவுரை கூறினார். அவரும் அதை ஏற்றுக்கொண்டு அந்த ஊரை விட்டு புறப்பட தயாரானார். செல்லும் வழியில் மலக்குல் மௌத் அவருடைய உயிரை கைப்பற்றுவதற்காக வருகை தந்தார். நல்ல உயிர்களை கைப்பற்றக்கூடிய மலக்குகளும் வந்தார்கள், பாவிகளுடைய உயிரை கைப்பற்றக்கூடிய மலக்குகளும் வந்தார்கள். அந்த இரண்டு மலக்குகளுக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. இவர் 100 கொலையை செய்தவர், பாவிகளுடைய மலக்குகள் தான் கைப்பற்றி செல்ல வேண்டும் என்று. நல்லவர்களுடைய மலக்குகள் சொன்னார்கள், 100 கொலை செய்தாலும் இவர் அல்லாஹ்வின் பக்கம் திரும்பி வந்தவர், இவரை நல்லவர்களுடைய மலக்குகள் தான் கைப்பற்றி செல்லுவார்கள் என்று. அல்லாஹ் தீர்ப்பளிப்பதற்காக இன்னொருவரையும் அல்லாஹ் இறக்கினான். அவர் என்ன கூறினார்? அளந்து பாருங்கள், நல்லவர்களுடைய ஊருக்கு இவருடைய உயிர் அருகாமையில் இருந்தால் நல்லவர்களுடைய மலக்குகள் கைப்பற்றி செல்லுங்கள், பாவிகளுடைய ஊருக்கு இவருடைய உயிர் அருகாமையில் இருந்தால் பாவிகளுடைய மலக்குகள்
பாவிகளுடைய உயிரை கைப்பற்றக்கூடிய மலக்குகள் எடுத்து செல்லுங்கள் என்று அளந்து பார்த்தார்கள். நல்லவர்களுடைய ஊருக்கு தான் அவருடைய உயிர் அருகாமையில் இருந்தது. ஆனால் நடந்தது என்ன? உண்மையில் அளந்து பார்த்திருந்தால் பாவிகளுடைய உயிருக்கு தான் அவருடைய உயிர் நெருக்கமாக இருந்திருக்கும். அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ் கட்டளையிட்டான் பூமிக்கு, நல்லவர்களுடைய ஊரே உன் அளவை நீ குறைத்துக்கொள், பாவிகளுடைய ஊரே உன்னுடைய ஊரை விட்டு இவரை நீ தூரமாக்கி விடு என்று அல்லாஹ் கட்டளையிட்டான் என்று அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அப்போது என்றால் அல்லாஹ் அவருடைய பாவத்தை மன்னித்ததற்குரிய காரணம் என்ன? அவர் அந்த அறிஞருடைய கூற்றுக்கு கட்டுப்பட்டு ஃபித்னாவை விட்டு பாதுகாப்பதற்காக, தான் திருந்தி வாழ வேண்டும் என்பதற்காக, தன்னுடைய ஈமானையும் அல்லாஹ்விடத்தில் இருக்கக்கூடிய தௌபாவும் அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்பதற்காக தன் ஊரை விட்டு புறக்கணித்து நல்லவர்கள் வாழக்கூடிய பூமியை நோக்கி சென்றார். அல்லாஹு அக்பர். இதைத்தான் அஸ்ஹாபுல் கஹ்ஃபும் செய்தார்கள். தங்களுடைய ஈமானை பாதுகாப்பதற்காக, தௌஹீதை பாதுகாப்பதற்காக அவர்கள் சொன்னார்கள், ஃபஉ இலல் கஃபி, இந்த குகையில் நீங்கள் சென்று விடுங்கள். இந்த குகை அந்த அஸ்ஹாபுல் கஹ்ஃபுடைய வாசிகளில் ஒருவர், அவருடைய தந்தை ஆடுகளை மேய்த்து ஒதுக்கக்கூடிய இடம் அது. அந்த இடத்தை அவர்கள் அறிந்திருந்தார்கள் முன்னதாகவே. அதனால் அவர்கள் தாங்கள் பதுங்குவதற்கு, தாங்கள் மக்களுடைய கண்களில் இருந்து மூடியிருப்பதற்கு இந்த இடம்தான் என்பதை தகுதியாக ஏற்றுக்கொண்டு ஃபித்னாவை விட்டு பாதுகாப்பதற்காக அந்த குகையில் அவர்கள் செல்ல தயாரானார்கள். அவர்களை சொன்னார்கள், யன்ஷுர் லக்கும் ரப்புக்கும் மிர் ரஹ்மத்தி, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்களுக்கு நீங்கள் இதை செய்தால் அவனுடைய அருளை அல்லாஹ் கொடுப்பான். அல்லாஹுடைய அருள் அது இல்லாமல் இந்த பூமியில் யாரும் வாழ முடியாது. அல்லாஹுடைய அருள் இல்லாமல் யாரும் இந்த பூமியில் எதையும் செய்ய முடியாது. அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய அருளை எத்தனையாக படைத்தான்? 100ஆக அல்லாஹ் படைத்தான். அதில் ஒன்றைத்தான் அல்லாஹ் இந்த பூமியில் இறக்கினான். 99ஐ அல்லாஹ் தன் புறத்தில் வைத்திருக்கிறான். அந்த ஒன்றை கொண்டுதான் ஒரு குதிரை தான் குட்டியை ஈன்றதற்கு பிறகு தன்னுடைய காலை உயர்த்தி இருக்கிறது. அந்த குட்டிக்கு எந்த பாதிப்பும் வந்துவிடக் கூடாது என்பதற்காக. அது அல்லாஹ் கொடுத்த அன்பில், அல்லாஹ் கொடுத்த அருளில் ஒன்றுதான் என்று அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அல்லாஹுடைய தூதர் சஹாபாக்களை பார்த்து சொன்னார்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உங்களுடைய அமல்களை காரணம் காட்டி யாரும் சொர்க்கத்தில் நுழைய முடியாது. அல்லாஹுடைய அருள் உங்களுக்கு இல்லை என்றால், அல்லாஹுடைய ரஹ்மத் இல்லை என்றால், உங்களுடைய அமல்களை காரணம் காட்டி யாரும் சொர்க்கத்தில் நுழைந்து விட முடியாது. யா அல்லாஹ், நான் இவ்வளவு தொழுதிருக்கிறேன், யா அல்லாஹ் இவ்வளவு வணக்க வழிபாடுகளை செய்திருக்கிறேன், யா அல்லாஹ் இரவெல்லாம் நின்று வணங்கி இருக்கிறேன், யா அல்லாஹ் முதல் சஃபை பேணி இருக்கிறேன், யா அல்லாஹ் ரமதான் மாதத்துடைய நோன்பை நோற்றி இருக்கிறேன், யா அல்லாஹ் சுன்னத்தான நோன்புகளை எல்லாம் விடாமல் நோற்றிருக்கிறேன், இரவெல்லாம் கால்வீங்க வணங்கி இருக்கிறேன், எனக்கு சொர்க்கத்தை கொடு என்று யாரும் உங்களுடைய அமல்களை காரணம் காட்டி அல்லாஹ்விடத்திலே சொர்க்கத்தை கேட்க முடியாது. அல்லாஹ் உங்களுக்கு அவனுடைய அருளை கொடுக்கவில்லை என்றால். அல்லாஹு அக்பர். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எமக்கு கொடுத்த ஒரு நிஅமத்திற்கு, இவ்வளவு பெரிய அருள்கொடைகளுக்கு நாம் செய்கின்ற அமலெல்லாம் ஒன்றும் கிடையாது. அல்லாஹ் எமக்கு கொடுத்த பார்வை, அந்த பார்வைக்கே இந்த உலகம் முழுக்க, இந்த உலகத்தில் நாம் வாழக்கூடிய வாழ்நாள் முழுக்க அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்தினாலும், அல்லாஹ்விற்கு சுஜூதில் வணங்கினாலும் அந்த அருளுக்கு அது ஈடாகாது. அல்லாஹு அக்பர். எத்துணை நிறங்களை பார்க்கிறோம், எவ்வளவு தூரம் பார்க்கிறோம், எத்துணை வடிவங்களை, எத்துணை நிறங்களை எம்முடைய கண்கள் பார்க்கிறது. பார்வை இல்லாதவர்களின் நிலைமையை நினைத்து பாருங்கள். எத்துணை கால்களை கொண்டு எவ்வளவு தூரம் நடக்கிறோம், விரும்பியதை செய்கிறோம். கைகள் அல்லாஹ் கொடுத்த மிகப்பெரிய நிஅமா. எத்துணை மக்கள் தங்களுடைய சுய தேவைகளை கூட தாங்களால் நிறைவேற்ற முடியாமல் இந்த பூமியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ் கொடுத்த உடல் அமைப்பு, அல்லாஹ் கொடுத்த எம்முடைய நிஅமத்துகள் எத்துணை. வமா பிக்கும் மின் நிஅமத்தின் ஃபமினல்லாஹ். உங்களிடத்தில் இருக்கக்கூடிய எல்லாம் யாருடையது? யாருடையது? அல்லாஹ்வுடையது. உங்களிடத்தில் இருக்கக்கூடிய எதுவும் உங்களுக்கு சொந்தமானது கிடையாது. அல்லாஹ் உங்களுக்கு அவனுடைய அருளால் கொடுத்தது. அல்லாஹ் உங்களுக்கு அவனுடைய நாட்டத்தால் கொடுத்தது. அல்லாஹ்வுடைய அனுமதி இல்லாமல் எதையும் இந்த பூமியில் உங்களால் சொந்தமாக்கி கொண்டிருக்க முடியாது. அல்லாஹ் அதைத்தான் சொல்கிறான்,
நீங்கள் அல்லாஹ்வுடைய நிஅமத்தை இன் தஉது நிஅமத்தல்லாஹ் லா துஹ்ஸூஹா, அல்லாஹ்வுடைய நிஅமத்தை நீங்கள் என்ன ஆரம்பித்தால் எண்ணி முடிக்க முடியாது. அல்லாஹ்வுடைய அருள், அல்லாஹ்வுடைய ரஹ்மத் மிகப்பெரிய நிஅமா. சஹாபாக்களிடத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் இதை சொன்னவுடன் சஹாபாக்கள் திருப்பி கேட்டார்கள், அல்லாஹ்வுடைய தூதரை நீங்களும் உங்களுக்குமா, நீங்களும் உங்களுடைய அமல்களை காரணம் காட்டி சொர்க்கத்தில் நுழைய முடியாதா? அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நஅம் நஅம், ஆம் நானும் தான், இல்லா யதகம்மதுனி அல்லாஹு பிரஹ்மத்திஹ், அல்லாஹ் என்னையும் அவனுடைய அருளால் சூழவில்லை என்றால் நானும் சொர்க்கம் நுழைய முடியாது என்று அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அதைத்தான் அஸ்ஹாபுல் கஹ்ஃபாசிகளும் சொன்னார்கள். இப்படி நீங்கள் செய்தால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய அருளை உங்களுக்கு கொடுத்து அந்த அருளின் மூலமாக இந்த காபிர்கள், இந்த துக்கியானூஸ், இந்த அரசன், இந்த கொடுங்கோலமான ஆட்சி, இந்த ஷிர்க்குடைய ஃபித்னா, குஃபருடைய ஃபித்னா, இதை விட்டு அல்லாஹ் உங்களை பாதுகாத்து அல்லாஹ் இதிலிருந்து வெளியேறக்கூடிய வழியை அல்லாஹ் லேசாக்கி வைப்பான். இந்த ஃபித்னாவிலிருந்து உங்களை பாதுகாக்கக்கூடிய வழியை அல்லாஹ் லேசாக்கி வைப்பான். இந்த அநியாயக்கார ஆட்சியை விட்டு, இந்த குஃப்ரை ஷிர்க்கை விட்டு நீங்கள் பாதுகாப்பதற்குரிய வழியை அல்லாஹ் எளிதாக்கி வைப்பான் என்று சொன்னார்கள். 17வது வசனம், அல்லாஹு அக்பர். வதர ஷம்ஸ இதா ததஅத் تزاور عن كهفهم ذات اليمين وإذا غربت تقرضهم ذات الشمال وهم في فجوة منه ذلك من آيات الله من يهد الله فهو المهتد ومن يضلل فلن تجد له وليا مرشدا. الله أكبر الله أكبر الله أكبر. الله رب العالمين அந்த அஸ்ஹாபுல் கஹ்ஃபாசிகள் குகையில் சென்றார்கள். சென்றவுடன் அவர்களுக்கு அல்லாஹ் எந்த நிலைமையை ஆக்கினான் என்பதை அல்லாஹ் எமக்கு சொல்லுகின்றான். அல்லாஹ்வுடைய தூதரின் மூலமாக அல்லாஹ் எமக்கு அறிவிக்கின்றான். அவர்கள் குகையில் சென்றார்கள். குகையில் சென்று ஓய்வெடுப்போம் என்று அவர்கள் தங்களுடைய கண்களை மூடினார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த உறக்கத்தை அல்லாஹ் நாடிய அளவு அல்லாஹ் நீட்டினான். அவர்கள் எப்படி உறங்கினார்கள், எப்படி அல்லாஹ் அவர்களை உறங்க வைத்தான், அந்த குகையில் எந்த திசையில் படுத்திருந்தார்கள் என்பதை எல்லாம் அல்லாஹ் இந்த வசனங்களில் எமக்கு சொல்லுகிறான். இதனுடைய அர்த்தம் என்ன? சூரியன் உதித்தால் அவர்கள் வலது பக்கத்தில், குகையுடைய வலது பக்கத்தில் நகண்டு செல்வதையும் சாய்வதையும், அது மறைந்தால் அந்த குகையை விட்டு இடது பக்கம் சாய்ந்து செல்வதையும் நபியே நீங்கள் பார்ப்பீர்கள், நீங்கள் காண்பீர்கள். அவர்கள் விசாலமான இடத்தில் தங்களுடைய உறக்கத்தை அமைத்துக் கொண்டார்கள். இது அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளில் ஒன்றாகும். தலிக மின் ஆயாத்தில்லாஹ். யாரை அல்லாஹ் நேர்வழியில் செலுத்துகிறானோ அவர் நேர்வழியில் செல்வார். யாரை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தவறான வழியில் விட்டு விடுகிறானோ அவர்களுக்கு உதவி செய்பவர்களையும் நேரான வழியை காண்பித்து கொடுப்பவர்களையும் யாரையும் நபியே நீ காண மாட்டீர், நீங்கள் பார்க்க மாட்டீர் என்று அல்லாஹ் கூறுகிறான். என்ன நடந்தது? சூரியனை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதனுடைய உண்மையான அமைப்பை விட்டு அல்லாஹ் மாற்றினான். அல்லாஹு அக்பர். வதர ஷம்ஸ இதா ததஅத் தஸாவரு அன் கஹ்ஃபிஹிம். சூரியன் உதித்த அந்த குகையின் அருகே வந்தால், குகையை தாண்டி வருமா இல்லையா, அந்த வெளிச்சம் வருமா இல்லையா, குகையை தாண்டி அந்த வெளிச்சம் வந்தால் அந்த அஸ்ஹாபுல் கஹ்ஃபின் மீது படாமல் அல்லாஹ் விலக்கி சென்றான். அல்லாஹு அக்பர். அந்த ஒளிப்பட்டால் அவர்களுக்கு விழிப்பு ஏற்படலாம், அல்லது உடலிலே அவர்களுக்கு மாற்றம் ஏற்படலாம், அவர்களுடைய உடலுடைய அம்சங்களில் மாற்றங்கள் ஏற்படலாம். அதனால் சூரியன் உதித்து அந்த குகையை கடந்து வந்தால் அல்லாஹ் அந்த சூரியனை அப்படியே விலக்கி செல்லுவான். தக்ரிதுஹும் ذات الشمال. அல்லாஹு அக்பர். சூரியன் மறைய வந்தால் அந்த வழியை கடந்து வர வேண்டுமா இல்லையா, கடந்து வந்தாலும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த சூரியனை விளக்கினான், அந்த சூரியனை நீக்கினான். அந்த சூரிய ஒளி அவர்கள் மீது படாதவாறு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் விளக்கி சென்றான். அதைத்தான் அல்லாஹ் சொல்லுகிறான், சூரியன் உதிக்கும் பொழுது அது வலது பக்கத்தில் சாய்ந்து செல்லும், சூரியன் மறையும் பொழுது அது இடது பக்கத்தை சாய்ந்து செல்லும். என்ன அர்த்தம்? அவர்கள் மீது எந்த ஒளியும் படாமல் சூரியனுடைய அந்த புகை, அந்த சூரியனுடைய அந்த காற்று
அது மட்டும் அவர்களுக்கு பட்டு அவர்கள் சுவாசிப்பதற்காக, அவர்கள் காற்றை புதுப்பிப்பதற்காக உள்ள ஒளியை மட்டும் அல்லாஹ் அந்த குகையில் இறக்கி சூரியனுடைய உண்மையான வெளிச்சத்தை விட்டு அல்லாஹ் அவர்களை பாதுகாத்தான். அல்லாஹு அக்பர். கண்ணியத்துக்குரியவர்களே, யாருடைய பூமி இது? அல்லாஹ். யாருடைய வானம் இது? அல்லாஹ். யாருடைய நட்சத்திரங்கள் இது? யாருடைய சந்திரன் இது? யாருடைய சூரியன் இது? சூரியன் அல்லாஹுடைய கட்டுப்பாட்டில் இருப்பது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எப்படி இதை செய்வான் என்று யார் கேட்பார்கள்? யாருக்கு அல்லாஹை பற்றி அறிவில்லையோ, யாருக்கு அல்லாஹுடைய ஆற்றலை பற்றிய தெளிவில்லையோ அவர்கள் கேட்பார்கள், எப்படி இது சாத்தியம்? ஆனால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய சூரியன் அல்லாஹுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது. உங்களுக்கு தெரியுமா, சூரியன் ஒவ்வொரு நாளும் அல்லாஹ்விற்கு சுஜூத் செய்கிறது. தெரியுமா உங்களுக்கு? சூரியன் ஒவ்வொரு நாளும் அல்லாஹ்விற்கு முன்னால் சென்று அல்லாஹுடைய அரிசிக்கு கீழே சூரியன் ஒவ்வொரு நாளும் சுஜூது செய்கிறது. அல்லாஹு அக்பர். அது எப்படி சாத்தியம்? ஒரு ஊரில் சூரியன் உதிக்கிறது, இன்னொரு ஊரில் மறையும், இன்னொரு ஊரில் உதிக்கும், இன்னொரு ஊரில் மறையும். சூரியன் நிலையாகத்தானே இருக்கிறது என்ற அறிவியல் பார்வையை கொண்டு அல்லாஹுடைய தீனை ஒரு மனிதன் ஆராயக்கூடாது. குர்ஆன் கூறினால், சுன்னா கூறினால், போன வகுப்பில் பார்த்தோம் உஸூல் சுன்னாவில், அதை நாம் சிந்திக்க கூடாது, ஆராயக்கூடாது, வாக்குவாதங்கள் செய்யக்கூடாது, விவாதங்களுக்கு அதை உட்படுத்தக்கூடாது. என்ன ஆதாரம் சூரியன் சுஜூத் செய்வதற்கு? என்ன ஆதாரம் சூரியன் அல்லாஹ்விற்கு முன்னால் சிரம்படிவதற்கு? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கூறுகிறான், அவனுடைய புத்தகம் சூரத்துல் ஹஜ்ஜுடைய 18வது வசனம், அலம் தர அன்னல்லாஹ் யஸ்ஜுது லஹு மன் ஃபிஸ் ஸமாவாதி வ மன் ஃபில் அர்தி. நீங்கள் நபியே பார்க்கவில்லையா, அந்த ரப்புக்கு, அந்த அல்லாஹ்விற்கு வானங்களில் உள்ளவை பூமியில் உள்ளவை, வஷ்ஷம்சு சூரியனும், வல் கமரு சந்திரனும், வன் நுஜூமு நட்சத்திரங்களும், வல் ஜிபாலு மலைகளும், வஷ்ஷஜரு இந்த உலகத்தில் உள்ள மரங்களும், வத்தவாபு வ இந்த உலகத்தில் அல்லாஹ் படைத்த படைப்புகளும் மனிதர்களில் பெரும்பாலான மக்களும் அல்லாஹ்விற்கு சுஜூத் செய்வதை, அல்லாஹ்விற்கு சிரமணிவதை நபியே நீங்கள் பார்க்கவில்லையா என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய புத்தகம் அல் குர்ஆனில் அல்லாஹ் கேட்கிறான். அல்லாஹு அக்பர். முஸ்லிம் ரஹிமஹுல்லாஹ் பதிவு செய்கிறார்கள், அபூதர் அல் கிஃபாரி அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுவதாக, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் கேட்டார்கள், அத்ததுரூன ஐன தذهب هذه الشمس. உங்களுக்கு தெரியுமா இந்த சூரியன் எங்கே செல்கிறது என்று? நம்ம என்ன சொல்லுவோம்? சஹாபாக்கள் சொல்லுவார்கள், அல்லாஹு வ ரசூலுஹு அலம். அல்லாஹ்வுடைய தூதர் கேட்டால் தெரிந்தாலும் பதிலை சொல்ல மாட்டார்கள். அல்லாஹு வ ரசூலுஹு அலம். அல்லாஹ்விற்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் தான் தெரியும். சொன்னார்கள், இன்ன ஹாதிஹி தஜ்ரி ஹத்தா தன்தஹி இலா முஸ்தகர்ரிஹா تحت الأرش فتخر ساجدة فلا تزال كذلك حتى يقال لها ارتفعي ارجعي من حيث جئت فترجع فتصبح طالعة من مطلعتها. الله أكبر. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், இந்த சூரியன் ஒவ்வொரு நாளும் தன் எல்லையை கடந்து சென்று அல்லாஹ்வுடைய அர்ஷுக்கு முன்னால் சுஜூதில் விழுந்து விடுகிறது. அல்லாஹு அக்பர். சுஜூதில் விழுந்த சூரியன், அல்லாஹ் அந்த சூரியனுக்கு கட்டளையிடும் வரை நீ உன் தலையை உயர்த்து, நீ உயர்த்து, நீ எழுந்திரு, நீ மறுபடியும் திரும்பச் செல் உன் இடத்திற்கு என்று அல்லாஹ் கூறும் வரை அந்த சூரியன் அல்லாஹ்விற்கு முன்னால் சுஜூதில் இருக்கிறது. அல்லாஹு அக்பர். மறுநாள் அது போல், மறுநாள் அதற்கு பிறகு உதிக்கிறது, மறுபடியும் மறையச் செல்கிறது, மறுபடியும் அல்லாஹ்வுடைய அர்ஷுக்கு முன்னால் சுஜூதில் விழுகிறது, சுஜூதிலேயே இருக்கிறது. அல்லாஹ் நீ உயர்த்து திரும்பச் செல் என்று சொல்லும் வரை மறுபடியும் அந்த நாளுடைய தொடர்ச்சி அப்படியே இருக்கிறது. ஒரு நாள் வரும், அந்த நாளில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் விழுந்திருக்கு சுஜூதில் இருக்கக்கூடிய சூரியனை பார்த்து சொல்லுவான், இர்தஃபஇ உன் தலையை நீ உயர்த்து, உன்னை உயர்த்து, அஸ்பிஹி தாலிஅத்தம் மின் மக்ரிபிக் மேற்கிலிருந்து உன் உதயத்தை நீ ஆரம்பமாக என்று. அல்லாஹு அக்பர்.
அல்லாஹ்வுடைய கட்டளையை கொண்டு மேற்கிலிருந்து சூரியன் உதயமாகும். அத்ததுருன மாதா தாக்கும் தாகஹீன், அந்த நாள் என்ன தெரியுமா உங்களுக்கு? மேற்கிலிருந்து சூரியன் உதிக்கக்கூடிய அந்த நாள் என்ன தெரியுமா? லா யன்ஃபஉ நஃப்ஸன் ஈமானுஹா லம் தகுன் ஆமனத் மின் கபுல் அவ் கஸபத் ஃபி ஈமானிஹா கைர். யாருடைய ஈமானும் எந்த நாளில் அங்கீகரிக்கப்படாதோ, புதிதாக ஈமானை ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய எந்த ஈமானும் அந்த நாளில் அங்கீகரிக்கப்படாதோ அந்த நாள் என்ன நாள்? அது மறுமை நாளுடைய தொடக்கம், கியாமத் நாளுடைய தொடக்கம். மேற்கிலிருந்து சூரியன் உதிக்கும் பொழுது உலகத்தில் உள்ள எல்லோரும் அல்லாஹ்வை ரப்பாக ஏற்றுக்கொள்வார்கள். ஆனால் அவர்களுடைய ஈமானை எல்லாம் அல்லாஹ் அங்கீகரிக்க மாட்டான். மேற்கிலிருந்து சூரியன் உதிக்கும் வரைதான் ஈமானும் அமல்களும் தக்குவாவும் தௌபாவும் அல்லாஹ்விடத்தில் அங்கீகரிக்கப்படும். அது எப்போது? ஒவ்வொரு நாளுடைய சூரியனுடைய கட்டுப்பாட்டை வைத்திருப்பவன் அடுத்த நாள் காலையில் எதை விரும்புகிறானோ அதை நாடுவான், அப்போது நடந்துவிடும். அதற்கு காலம் கிடையாது. அதை 10 வருடத்திற்கு பிறகு வரலாம், அல்லது நம்முடைய நூற்றாண்டிற்கு பிறகு வரலாம் என்றெல்லாம் கிடையாது. நாம் காலையில் விழித்து பார்த்திருப்போம், மேற்கிலிருந்து சூரியன் உதித்திருந்தால் அவ்வளவுதான். எந்த தௌபாவும், எந்த பாவ மன்னிப்பும், எந்த நன்மைகளும், எந்த ஈமானும், எந்த அமல்களும் யாரிடத்திலிருந்தும் அங்கீகரிக்கப்படாது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த நாள் வருவதற்கு முன்னால் எம்முடைய அமல்களையும் எம்முடைய தௌபாவையும் அல்லாஹ் சுத்தப்படுத்துவானாக. அல்லாஹ் கூறுகிறான், ذَلِكَ مِنْ آيَاتِ اللَّهِ, இது அல்லாஹ்வுடைய அத்தாட்சியில் உள்ளது. சூரியன் அவர்களை விட்டு கடந்து சென்றது, சூரியன் அவர்களை மறையும் பொழுதும் கடந்து சென்றது. இது யாருடைய அத்தாட்சி? யாருடைய அத்தாட்சி? அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளில் ஒரு அத்தாட்சி. அல்லாஹ் மேலே கேட்டானா இல்லையா? அவ ஹசிபத அன்ன அஸ்ஹாபல் கஹ்ஃபி வர்ரகீமி கானூ மின் ஆயாத்தினா அஜபா. நபியே, இந்த அஸ்ஹாபுல் கஹ்ஃபும் இந்த ரகீமும் அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளில் உம்மை ஆச்சரியப்படுத்தக்கூடிய அத்தாட்சியாக நீங்கள் கருதுகிறீர்களா? ذَلِكَ مِنْ آيَاتِ اللَّهِ, இங்கே அதனுடைய பதில் அமைகிறது. என்ன? ذَلِكَ مِنْ آيَاتِ اللَّهِ, இது அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளில் ஒன்று. அவ்வளவுதான். இது அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளில் ஒன்று. அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகள் வானம் பூமி முழுக்க நிரம்பி கிடக்கிறது. ذَلِكَ مِنْ آيَاتِ اللَّهِ مَن يَهْدِ اللَّهُ فَهُوَ الْمُهْتَدِ, யாரை அல்லாஹ் நேர்வழியில் செலுத்துகிறானோ அவர்தான் நேர்வழி பெறுவார். யாரை அல்லாஹ் வழிகேட்டில் விட்டு விடுகிறானோ ஃபலன் தஜித லஹு வலிய்யன் முர்ஷிதா, அவருக்கு நேர்வழி காட்டக்கூடிய எந்த ஒரு உதவி செய்பவரையும் நேர்வழி காட்டுபவரையும் நபியை நீங்கள் காண மாட்டீர்கள். எப்படி புரிந்து கொள்ளலாம்? அப்படி என்றால், அப்ப அல்லாஹ் யாருக்கு நேர்வழி நாடுகிறானோ அவங்க நேர்வழியில் இருப்பாங்க, யாருக்கு அல்லாஹ் நேர்வழி நாடலையோ அவங்க வழிகேட்டில் அல்லாஹ் விட்டுருவான் அப்படின்னு புரிஞ்சுக்கலாமா? கதரை படித்திருந்தால் நமக்கு தெரியும். ஹிதாயா 4 வகைப்படும். மிக முக்கியமான கேள்வி, கொஞ்சம் கேளுங்க. கொஞ்சம் உறக்கத்தில் இருக்கவங்க எல்லாம் கொஞ்சம் தட்டி எழுப்புங்க. ஹிதாயா எத்தனை வகைப்படும்? ஹிதாயத்துல் ஆம்மா, பொதுவான ஹிதாயா. ஹிதாயத்துல் ஆம்மா என்றால் என்ன? நபி மூசாவை பார்த்து அல்லாஹ் சொன்னான், قال فمن ربكما يا موسى. ஃபிர்அவுன் மூசாவை பார்த்து கேட்டான், فمن ربكما يا موسى, உங்களுடைய இறைவன் ஹாரூன் மூசாவே உங்களுடைய இறைவன் யார்? உங்களுடைய ரப்பு யார்? قال ربنا الذي اعطى كل شيء خلقه ثم هدى, யார் இந்த பூமியில் உள்ள எல்லாவற்றையும் படைத்து நேர்வழியை கொடுத்தானோ அவன்தான் எங்களுடைய ரப்பு. யாருடைய பதில்? மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய பதில். படைத்து நேர்வழி கொடுத்தான். இது ஹிதாயத்துல் ஆம்மா. எப்படி? அல்லாஹ் கண்ணை படைத்தான், அது பார்க்க நேர்வழி கொடுத்தான். அல்லாஹ் வாயை படைத்தான், உதடுகளை படைத்தான், அது எப்படி உதடுகளை உச்சரிக்க வேண்டும் என்று நாம் கற்றுக் கொடுத்தோமா? இந்த வார்த்தைக்கு இந்த வாயசவை நீ கொடுக்க வேண்டும் என்று நாம் அறிவித்துக் கொடுத்தோமா? எப்படி அது பேசுகிறது? நினைப்பதை எப்படி பேசுகிறது? அதற்கு நேர்வழி காட்டியவன் அல்லாஹ் பேசுகிறது. ஒரு மூளைக்கு இப்படித்தான் சிந்திக்க வேண்டும் என்று சொல்லிக் கொடுத்தோமா? சிந்திக்கிறதை எப்படி? அதை படைத்தான், நேர்வழி காட்டினான். ஒவ்வொரு படைப்புக்கும் நேர்வழியை பொதுவாக அல்லாஹ் காட்டினான். அவன் படைத்த எதுவும்
அவனால் வழிகாட்டப்படாமல் இல்லை. சூரியன் இப்படி உதயமாக இப்படி மறை, சந்திரன் இப்படி உதயமாக இப்படி மறை, இங்கே செல் அங்கே செல் என்று ஒவ்வொன்றுக்கும் அல்லாஹ் படைத்ததில் நேரு வழியை காட்டினான். அவன்தான் எங்களுடைய ரப்பு. நபி மூசா சொன்னார்கள், இது ஹிதாயத்துல் அம்மா. இரண்டாவது ஹிதாயத்துத் தலாலா வல் இர்ஷாத். ஆதாரங்கள் காட்டப்பட்டு அல்லாஹ்வால் கொடுக்கப்படுகின்ற நெருவழி. இதுதான் என் நெருவழி. இன்னா ஹதைனாஹு ஸபீல் இம்மா ஷாகிரா வ இம்மா கஃபூரா. நாம் நேர்வழியை வழிகளை காட்டுகிறோம். அதில் மறுப்பவர்களும் இருக்கிறார்கள், நன்றி செலுத்துபவர்களும் இருக்கிறார்கள். ஹிதாயத்துத் தலாலா, நன்மையின் வழிக்கு அல்லாஹ் ஆதாரத்தை காட்டுவான். இதை செய்தால் இது உமக்கு கூலியாக கிடைக்கும். தீமையின் வழிக்கும் அல்லாஹ் ஆதாரத்தை வைத்திருப்பான். இது பாவம், இது குற்றம், இதை செய்தால் உனக்கு தண்டனை கிடைக்கும். எதை வேண்டுமோ நீ அதை தேர்ந்தெடுக்கலாம். இது ஹிதாயத்துத் தலாலா. அல்லாஹ் ஒவ்வொன்றுக்கும் இது சரி தவறு என்று பிரிக்காமல் இந்த பூமியில் அல்லாஹ் எதையும் வைக்கவில்லை. அப்படியா இல்லையா? எல்லாவற்றுக்கும் நன்மை தீமை என்று அல்லாஹ் பிரித்து வைத்திருக்கிறான். இது ஹிதாயத்துத் தலாலா. இதை கொண்டு ஒவ்வொருவரும் அவருக்கு எது விருப்பமோ அதை தேர்ந்தெடுத்து செல்லலாம். அவரின் தேர்ந்தெடுப்பின்படி அல்லாஹ் அவருக்கு உதவி செய்வான். கதருடைய சப்ஜெக்டை கொஞ்சம் திருப்பி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் இந்த ஹிதாயத்துத் தலாலா. மூன்றாவது ஹிதாயத்துத் தௌஃபீக். ஹிதாயத்துத் தௌஃபீக். ஹிதாயத்துத் தௌஃபீக்னா என்ன? ஒவ்வொரு தொழுகையிலையும் கேட்கிறோமா இல்லையா? என்ன கேட்கிறோம்? இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம். அதான் ஹிதாயத்துத் தௌஃபீக். நேர்வழியை கொடு யா அல்லாஹ். என்ன நேர்வழி? என் கண்ணுக்கு நேர்வழியை கொடா. அந்த நேர்வழி அல்ல. யா அல்லாஹ் எனக்கு ஆதாரத்தில் நேர்வழி காட்டா. அது காட்டப்பட்டு விட்டது. எதில் நேர்வழி? நான் அதில் பயணிப்பதற்கு நேர்வழியை காட்ட. அந்த தௌஃபீக்கை கொடு. இது அல்லாஹ் யாருக்கு நாடுகிறானோ அவர்களுக்கு தான் கிடைக்கும். நாம தேர்ந்தெடுக்க முடியாது. யஹ்தி மன் யஷாஉ இலா ஸிராத்தின் முஸ்தகீம். இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம். நேரான வழியை யா அல்லாஹ் எனக்கு காட்டு. அல்லாஹ் சொல்கிறான், யஹ்தி மன் யஷாஉ இலா ஸிராத்தின் முஸ்தகீம். அல்லாஹ் யாருக்கு நாடுவானோ அவர்களைத்தான் அல்லாஹ் ஸிராத்துல் முஸ்தகீமில் செலுத்துவான். கேட்பது மட்டும்தான் உன் வேலை. முயற்சி செய். கொடுப்பதும் கொடுக்காமல் இருப்பதும் அல்லாஹ்விடத்தில் இருப்பது. அபூ தாலிபுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் முயற்சி செய்தார்கள். லா இலாஹ இல்லல்லாஹ்வை சொல்லுங்கள், உங்களுக்காக அல்லாஹ்விடத்தில் நான் வாதாடுகிறேன். அபூ தாலிப் மறுத்தார். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அவர்கள் மரணித்ததற்கு பிறகு உங்களுக்காக அல்லாஹ்விடத்தில் நான் பாவ மன்னிப்பை தேடுவேன். அல்லாஹ் இறக்கினான், முஷ்ரிக்குகளுக்கு நபியே, பாவ மன்னிப்பை தேடுவதற்கு யாருக்கும் அதிகாரம் கிடையாது என்று. இன்னக லா தஹ்தி மன் அஹ்பப்த வலக்கின்னல்லாஹ யஹ்தி மன் யஷா. நபியே, நீங்கள் விரும்புவோருக்கு நேர்வழியை கொடுக்க முடியாது. இது ஹிதாயத்துத் தலாலா கிடையாது. காட்டினார்கள் அல்லாஹ்வுடைய தூதர். ஆனால் கொடுப்பது யஹ்தி மன் யஷா. அல்லாஹ் யாருக்கு நாடுவானோ அவர்களுக்கு தான். எதில் இருந்தாலும் சரி, இந்த தீனுடைய பணியில் எந்த துறையில் இருந்தாலும் சரி, அல்லாஹ் வழிகாட்டாமல் உங்களால் அதில் இருக்க முடியாது. அல்லாஹ் தேர்ந்தெடுக்காமல் உங்களால் அதில் பயணிக்க முடியாது. தொழுகையை ஜமாஅத்தோடு தொழுகிறீர்கள், உங்கள் முயற்சி கிடையாது. உங்கள் முயற்சி கிடையாது. எத்தனையோ பேருக்கு அது சரியான வழி என்று தெரியும், இதை விடுவது பாவம் என்று தெரியும், ஆனால் செய்யவில்லை. யஹ்தி மன் யஷாஉ இலா ஸிராத்தின் முஸ்தகீம். நன்றி செலுத்துங்கள் நீங்கள் அந்த பணியை செய்தால். அது உங்களால் அல்ல, உங்களுக்கு அந்த தௌஃபீக்கை கொடுத்தவன் அல்லாஹ். ஒரு 100 ரூபாயை சதக்கா செய்கிறீர்கள், எத்தனையோ பேரிடத்தில் அந்த 100 திர்கம் இருக்கிறது, ஆனால் கொடுக்க வைத்தவன் அல்லாஹ். தௌஃபீக் அது, தௌஃபீக் அது. ஹஜ் செய்கிறீர்கள், தௌஃபீக் அது. காலையில் எழுந்து உது செய்கிறீர்கள், தௌஃபீக் அது. இந்த உலகத்தில் செய்யப்படுகின்ற எந்த ஒரு நன்மையும் அல்லாஹ்வுடைய தௌஃபீக் இல்லாமல் நடக்காது. என் முயற்சியால செய்த, என் சக்தியால செய்த, என்னாலதான் செய்ய முடியும், நான் மட்டும்தான் அதுக்கு தகுதியானவன்னா அல்லாஹ் தூக்கி குப்பையில் எறிஞ்சிருவான். நீ தேவையில்லை, குப்பையில போயிருவான். அல்லாஹ்விற்கு எது தேவை? அல்லாஹ்வின் புறத்திலிருந்து வருகிறது என்ற வார்த்தை தேவை. எனக்கு கொடுத்தவன் அல்லாஹ் என்ற வார்த்தை தேவை. சுலைமானுக்கு முன்னால் அத்துணை உலகங்களும் கொட்டப்பட்டது. நபி சுலைமான்
காற்றை அல்லாஹ் வசப்படுத்தி கொடுத்தால் அவர் எங்கே நாடுகிறாரோ அங்கே காற்று அழைத்து செல்லும் அவரையும் அவருடைய படையையும். எல்லா உலகத்தினுடைய விலங்கினங்களும் அவரிடத்தில் பேசியது. உலக ஆட்சி அதிகாரம் கொடுக்கப்பட்டது. ஆனால் சுலைமான் சொன்னார், இது அல்லாஹ் எனக்கு கொடுத்தது என்று. ஹாதா மின் ஃபத்லி ரப்பி, இது அல்லாஹ்வுடைய ஃபத்ல். இது என்னை அல்லாஹ் சோதிக்கிறான், அவனுக்கு நான் நன்றி செலுத்துகிறேனா அல்லது நான் மாறு செய்கிறேனா என்று. தௌஃபீக்கை கொடுத்து ஹிதாயத்து தலாலாவில் அல்லாஹ் சோதிப்பான். தௌஃபீக்கை கொடுத்து ஹிதாயத்து தலாலாவில் அல்லாஹ் சோதிப்பான். புரிந்தவர்கள் வெற்றி பெறுவார்கள் இன்ஷா அல்லாஹ். கண்ணியத்துக்குரியவர்களே, அதைத்தான் அல்லாஹ் சொல்கிறான், யஹ்தி மன் யஷாஉ இலா சிராத்தி முஸ்தகீம். இறுதியான தௌஃபீக் ஹிதாயத்துன் ஃபில் ஆஹிரஹ், மறுமையில் அல்லாஹ் கொடுக்கிற நேர்வழி. யார் அல்லாஹ்வை ஈமான் கொண்டார்களோ அவர்களுடைய ஈமான் அவர்களுக்கு வழிகாட்டும். அந்த வழிகாட்டல் அவர்களுக்கு சொர்க்கத்தில் அழைத்து செல்லும். மறுமையில் அவர்களுக்கு அந்த ஹிதாயா உதவி செய்யும். அதைத்தான் அல்லாஹ் கூறுகிறான், மை யஹ்தில்லாஹு ஃபஹுவல் முஹ்தத். யாருக்கு ஹிதாயத்து தௌஃபீக் கிடைக்கிறதோ அவர்கள்தான், யாரை அல்லாஹ் அந்த தௌஃபீக்கை கொண்டு தேர்ந்தெடுக்கிறானோ அவர்கள்தான் நேர்வழி பெற்றவர்கள், நேர்வழியில் இருப்பவர்கள். யாரை அல்லாஹ் தௌஃபீக் கொடுக்காமல் வழிகேட்டில் விட்டு விடுகிறானோ, எந்த வழிகேடு இல்ல, நன்மையும் தீமையும் காட்டப்படாத வழிகேடு அல்லது, ஹிதாயத்து தலாலா காட்டப்படாமல் அல்ல, ஹிதாயத்துல் ஆம்மா காட்டப்படாமல் அல்ல, ஹிதாயத்து தௌஃபீக் காட்டப்படாமல். புரியுதா இல்லையா? ஹிதாயத்து தலாலாவை தேர்ந்தெடுக்காதவனுக்கு தான் ஹிதாயத்து தௌஃபீக் கிடைக்காது. இப்போ ஹிதாயத்து தௌஃபீக் இல்லாதவன் அவன் வழிகேட்டில் விடப்பட்டால் அந்த ஹிதாயா இல்லாமல் அவனுக்கு உதவி செய்பவரோ நேர்வழியை காட்டுபவரோ அதற்கு பிறகு யாரும் கிடையாது. புரியுதா இல்லையா? இப்ப இந்த அர்த்தங்கள் எல்லாம், இந்த வசனங்கள், இப்படி வரக்கூடிய வசனங்களுக்கெல்லாம் இப்படித்தான் பொருள்பட வேண்டும். அல்லாஹ் யாருக்கு நேர்வழி காட்டுவானோ அவர்களுக்கு நேர்வழி காட்டுவான் என்றால், அல்லாஹ் நேர்வழி காட்டியதால் தான் நான் நேர்வழி, அல்லாஹ் வழிகேட்டில் இருப்பதால் தான் நான் வழிகேடு என்றெல்லாம் சொல்லக்கூடாது. இது ஹிதாயத்து தௌஃபீக்கை குறிக்கிறது குர்ஆனுடைய எல்லா இடங்களிலும், இது போன்ற வசனங்களில். 18வது வசனம் அல்லாஹ் கூறுகிறான், وَتَحْسَبُهُمْ أَيْقَاظًا وَهُمْ رُقُودٌ وَنُقَلِّبُهُمْ ذَاتَ الْيَمِينِ وَذَاتَ الشِّمَالِ وَكَلْبُهُمْ بَاسِطٌ ذِرَاعَيْهِ بِالْوَصِيدِ لَوِ اطَّلَعْتَ عَلَيْهِمْ لَوَلَّيْتَ مِنْهُمْ فِرَارًا وَلَمُلِئَتْ مِنْهُمْ رُعْبًا وَتَحْسَبُهُمْ أَيْقَاظًا وَهُمْ رُقُودٌ. என்ன அர்த்தம்? அவர்கள் உறக்கத்தில் இருந்து கொண்டாலும் அவர்கள் விழித்திருப்பதாகவே நீங்கள் பார்ப்பீர்கள், நீங்கள் கருதுவீர்கள். அவர்கள் வலதுபுறமும் இடதுபுறமும் மாற்றி மாற்றி திரும்பிக் கொண்டிருப்பார்கள். அவர்களோடு இருக்கக்கூடிய அந்த நாயோ தன்னுடைய முன்னங்காலை விரித்து கொண்டு வாசலின் அருகே உட்கார்ந்து கொண்டிருக்கிறது. அதை நீங்கள் எட்டி பார்த்தால், அதை நீங்கள் பார்த்தால் அதை விட்டு விரண்டோடுவீர்கள். உங்களுடைய உள்ளத்தை பயமும் திடுக்கமும் சூழ்ந்து கொள்ளும். அஸ்ஹாபுல் கஹ்ஃபுடைய நிலைமையை அல்லாஹ் சொல்லுகிறான். என்ன? வதஹ்சபுஹும் ஐகாதா வஹும் ருகூத். அல்லாஹ்வுடைய அத்தாட்சியை பாருங்கள். அவர்கள் உறங்கினார்கள், ஆனால் அவர்களுடைய கண்கள் விழித்திருந்தது. சுப்ஹானல்லாஹ். அஸ்ஹாபுல் கஹ்ஃப் 300 ஆண்டுகளுக்கும் மேலாக உறங்கினார்கள், ஆனால் அவர்களுடைய கண்கள் விழித்திருந்தது, கண்கள் மூடவில்லை. மூடினால் தான் உறக்கம் வரும் உலகத்தில். ஆனால் அல்லாஹ் நாடினால் எதையும் மாற்றுவான். இன்னக அலா குல்லி ஷைஇன் கதீர். எல்லா பொருளின் மீது மாற்றல் உள்ளவன். எந்த இயற்கையும் அல்லாஹ் மாற்றி விடுவான், எந்த நேர்கோட்டையும் அல்லாஹ் மாற்றி விடுவான். அல்லாஹ் எப்படி நாடுகிறானோ அப்படி மாற்றுவான். அவனுக்கு ஒரு விதிவிலக்கு கிடையாது, இப்படித்தான் நான் செய்வேன் என்று. அல்லாஹ் நாடுவதை செய்வான். குல்ல யௌமின் ஹுவ ஃபீ ஷஅன். ஒவ்வொரு நாளும் அல்லாஹ் ஒவ்வொரு மாதிரி இருப்பான். எதை நாடுவானோ செய்வான், எதை தடுக்கிறானோ தடுப்பான். அஸ்ஹாபுல் கஹ்ஃபை அல்லாஹ் உறங்க வைத்தான் 300 ஆண்டுகளுக்கு மேலாக, ஆனால் கண்களை அல்லாஹ் மூட வைக்கவில்லை. எப்படி உறங்கினார்கள்? உன் அறிவு கேட்டாது, நீ சிந்திக்க முடியாது. அல்லாஹ் நாடியதை செய்வான் என்பதற்கு அத்தாட்சிகள் எடுத்துக் கொள்ளுங்கள். இதையெல்லாம் சூரியன் அவர்கள் மீது படாமல் இருந்ததுடைய நாட்டம் யாருடையது? அல்லாஹ்வுடையது. அவர்களுடைய கண்கள் விழித்திருந்தது. வஹும் ருகூத். அவர்கள் உறங்கிக் கொண்டிருந்தார்கள், ஆனால் அவர்களுடைய பார்வைகளோ விழித்திருப்பதாக நீங்கள் பார்ப்பீர்கள், நீங்கள் எண்ணுவீர்கள்.
வலதுபுறமும் இடதுபுறமும் திரும்பி திரும்பி படுத்துக் கொண்டிருந்தார்கள். எதற்காக? பல கருத்துக்கள் சொல்லப்படுகிறது. அவர்களுடைய உடலை அரித்து விடக்கூடாது என்பதற்காக, அவர்களுடைய உடல் நோய்வாய்ப்பட்டு விடக்கூடாது என்பதற்காக, அவர்களுடைய வயது கூடிவிடக்கூடாது என்பதற்காக. இந்த தஃசீருடைய கலையில் பல கருத்துக்கள் சொல்லப்படுகிறது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்களை வலதுபுறமும் இடதுபுறமும் புரட்டினான். ஏன் புரட்டினான்? அல்லாஹ்விற்கு ஆற்றல் இல்லையா? அவர்களை புரட்டாமலும் கண்களை மூட வைக்காத நிலையிலேயே சூரிய ஒளி பட்டாலும் அவர்களை உறங்க வைப்பதற்கு அல்லாஹ்விற்கு ஆற்றல் இல்லையா? இன்றைக்கு ஒரு கேள்வி வருதா இல்லையா? ஏன் அல்லாஹ் அப்படி செய்தான்? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இதை செய்வதற்கு ஆற்றல் உள்ளவன் என்றால் அதை செய்வது அல்லாஹ்விற்கு பெரியது கிடையாது. எப்படி எப்படி இதை செய்வதை அல்லாஹ்விற்கு ஒன்றும் இல்லாதது என்றால் அதை செய்வது அல்லாஹ்விற்கு ஒன்றும் பெரியது கிடையாது. அல்லாஹ் நாடியதை செய்வான் என்பதற்கு அர்த்தாச்சு. அல்லாஹ் எதை நாடினானோ அதை செய்தான், அவ்வளவுதான். வலதுபுறமும் இடதுபுறமும் திரும்பி திரும்பி கொண்டிருந்தார்கள். அவர்களோடு இருந்த அந்த நாயோ, அந்த கல்போ முன்னங்காலை விரித்து கதவின் அருகே படுத்துக் கொண்டிருந்தது, நின்று உட்கார்ந்து கொண்டிருந்தது. அந்த நாய்க்கும் கண் மூடவில்லை. அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். இப்னு கையும் போன்ற அறிஞர்கள் சொல்லுவார்கள், ஒரு நாய் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனில் கூறுகிறான். அந்த நாயுடைய செயலை அல்லாஹ் குர்ஆனில் அறிமுகப்படுத்துகிறான். ஏன்? அந்த நாய் அஸ்ஹாபுல் கஹ்ஃபோடு கொண்டிருந்த நட்பின் காரணமாக. நல்லவர்களோடு பழக்கம் கொண்டிருந்த ஒரு நாய்க்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய புத்தகத்தில் இடம் கொடுத்து மறுமை வரை அந்த நாயுடைய செயலை உச்சரிக்க வேண்டும் என்று அல்லாஹ் இந்த சமூகத்திற்கு ஆக்கினான் என்றால், உலமாக்களோடு, சாலிஹான மக்களோடு, நல்ல மக்களோடு, அல்லாஹோடு நெருக்கத்தில் இருக்கக்கூடிய மக்களோடு தொடர்பு கொண்டிருக்கக்கூடிய மக்களுக்கு அல்லாஹ்விடத்தில் இருக்கக்கூடிய கண்ணியம் என்ன? நல்லவர்களோடு தொடர்பு கொண்ட ஒரு நாய்க்கு அல்லாஹ்வின் புறத்தில் இருந்து கண்ணியம் கிடைக்கிறது என்றால், சாலிஹீனான மக்கள், உலமாக்கள், கல்வியாளர்கள் அவர்களோடு நட்பு கொண்டு அவர்களை அரவணைப்பவர்களுக்கு அல்லாஹ்வின் புறத்தில் இருக்கக்கூடிய கண்ணியம் என்ன? எத்தனை முறை அல்லாஹ் அந்த திரும்ப திரும்ப அந்த நாயை பற்றி பேசுகிறான் பாருங்கள். நபியே, லவித்தலஅத அலைஹிம், நீங்கள் அவர்களை பார்த்தால் அந்த நிலைமையில் லவல்லைத மின்ஹும் ஃபிராரா வலமுலிஅத் மின்ஹும் ருஅபா, நீங்கள் அவர்களை பார்த்தால் நீங்கள் பயம் கொண்டு விடுவீர்கள். பயம் வருமாறாதா? உறங்குகிறார், அத்துணை ஆண்டுகள் கண்கள் மூடவில்லை. கண்கள் மூடாமல் ஒரு உறங்கிக் கொண்டிருந்தால் பயம் இருக்குமா இருக்காதா? அல்லாஹ் அக்பர். அல்லாஹ் சொல்கிறான், நபியே, அவர்களுடைய அந்த நிலைமையை நீங்கள் பார்த்திருந்தால், அல்லாஹ் அப்படி ஆக்கினான், யாரும் பார்த்துவிடக் கூடாது என்று. அப்படி பார்த்து விட்டாலும் அவர்கள் அந்த இடத்தை விட்டு சென்று விட வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் அப்படி ஆக்கினான். அவர்களை பார்த்தாலே பயம் ஏற்பட்டுவிடும். உங்களுடைய உள்ளம் அல்லாஹ் பயத்தால், அச்சத்தால் சூழ்ந்து கொள்ளும். அதை விட்டு நீங்கள் விரண்டு சென்று விடுவீர்கள் என்று அல்லாஹ் கூறுகிறான். என்று கூறிவிட்டு, وَكَذَلِكَ بَعَثْنَاهُمْ لِيَتَسَاءَلُوا بَيْنَهُمْ, அல்லாஹ் அவர்களை மறுபடியும் எழுப்பினான் உறக்கத்திலிருந்து. وَكَذَلِكَ بَعَثْنَاهُمْ, ஆம், அவர்களை நாம் எழுப்பினோம். بَعَثْنَاهُمْ لِيَتَسَاءَلُوا بَيْنَهُمْ, தங்களுக்குள் ஒருவர் கேட்டுக்கொள்வதற்காக. قَالَ قَائِلٌ مِّنْهُمْ, ஒருவரை பார்த்து கேட்டார், கம் லபிஸ்தும், எவ்வளவு காலம் உறங்கினோம்? قَالُوا لَبِثْنَا يَوْمًا أَوْ بَعْضَ يَوْمٍ, காலையில் சூரியன் உதயமானதற்கு பிறகு குகையில் வந்து சேர்ந்தார்கள். அவர்கள் 300 ஆண்டுகள் கழித்து, அதையும் தாண்டி அல்லாஹ் நாடிய அளவு அவர்கள் உறங்கி விழித்து பார்த்த 300 ஆண்டுகள் கழித்து அவர்கள் அல்லாஹ் நாடியவாறு விழித்து பார்த்த பொழுது சூரியன் மறைந்திருந்தது. சூரியன் உதயமாகும் பொழுது உள்ளே சென்றார்கள், சூரியன் மறையும் பொழுது விழித்தார்கள். அல்லாஹு அக்பர். அவர்கள் எண்ணிக்கொண்டார்கள் மாலை வந்து விட்டது என்று. 300 ஆண்டுகள் தாண்டி அவர்கள் அல்லாஹ் நாடியவாறு உறங்கினாலும் அவர்கள் இந்த கேள்வியை கேட்டதுடைய பின்னணி என்னவென்றால், அவர்கள் உடலில் எந்த மாற்றமும் ஏற்படவில்லை.
அவர்களுக்கு என்ன தாடி இருந்ததோ அப்படியே இருந்தது, என்ன நகம் இருந்ததோ அப்படியே இருந்தது, என்ன மீசை இருந்ததோ அப்படியே இருந்தது. எந்த உடலுடைய மாற்றமும் இல்லாமல் உறங்கியவாறே எந்த ஆடையோடு, எந்த நிலைமையோடு, எந்த நாணயங்களோடு இருந்தார்களோ அப்படியே எழுப்பப்பட்டார்கள் உறக்கத்தில் இருந்து. சுப்ஹானல்லாஹ், அல்லாஹு அக்பர். அல்லாஹ் சொல்லுகிறான், எழுந்தவுடன் கேட்டார்கள், கால காயிலும் மின்ஹும் கம் லபிஸ்தும், எத்தனை நாட்கள் உறங்கினோம்? காலு லபிஸ்னா யௌமன் அவ் பஅத யௌம், தெரியவில்லை அவர்களுக்கு. ஒரு நாளோ அல்லது அதன் பாதையோ அவ்வளவுதான் உறங்கி இருப்போம். காலு, சிலர் சொன்னார்கள், வேண்டாம், அப்படி சொல்ல வேண்டாம், ரப்புக்கும் அஅலமு பிமா லபிஸ்தும், அல்லாஹ் தான் அறிந்தவன் எவ்வளவு காலம் உறங்கினோம் என்று, எவ்வளவு நேரம் உறங்கினோம் என்று. ஃபபஅஸு அஹதக்கும் பிவரிகிக்கும் ஹாதிஹி இலல் மதீனா, எம்மிடத்தில் இருக்கக்கூடிய சில வரிக், அல் வரிக் என்றால் தீனார், அல் வரிக் என்றால் திர்ஹம், வெள்ளியால் ஆன திர்ஹம். தீனார் எதில் செய்யப்படும்? தீனாருடைய மதிப்பதை கொண்டு, தங்கத்தை கொண்டு. தீனார் தங்கம், திர்ஹம் வெள்ளி. அப்போ அல் வரிக் என்றால் தீனார், வெள்ளியால் ஆனது. வெள்ளியால் ஆன அந்த திர்ஹமை கொண்டு அவர்கள் எடுத்தார்கள். அந்த திருகத்தை எடுத்து சொன்னார்கள், யாராவது சென்று ஒருவரை அனுப்பி வைப்போம் அந்த ஊருக்கு, மதீனா, எம்முடைய ஊருக்கு, அந்த ஊருக்கு இந்த நாணயங்களை கொண்டு அவர்களை அனுப்பி வைப்போம். நல்ல உணவு எது என்பதை அவர்கள் தேடி பார்த்து அதை கொண்டு அவர் வாங்கி வரட்டும், நாணயத்தை கொண்டு நல்ல உணவை அவர்கள் வாங்கி வரட்டும். அவர்கள் யாரும் பார்த்து கொள்ளாதவாறு மிக எச்சரிக்கையாக அவர்கள் அந்த ஊரை கடந்து செல்லட்டும் என்று சொன்னார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த அஸ்ஹாபுல் கஹஃபுடைய இந்த வரலாற்றை இதோடு நிறுத்தி விடுகிறான். அதற்கு பிறகு அங்கே என்ன நடந்தது? சஹாபாக்களுடைய கூற்றின்படி கேட்போம், மார்க்க அறிஞர்களுடைய முஃபஸ்ஸிர்களுடைய கூற்றின்படி கேட்போம். அவர்கள் அந்த நாணயங்களை எடுக்கிறார்கள். எடுத்து முடிவு செய்யப்படுபவர் குகையை விட்டு வெளியே செல்கிறார். எத்தனை ஆண்டுகளுக்கு பிறகு? 300 ஆண்டுகளுக்கும் மேலான உள்ள காலத்தில் அல்லாஹ் அறிந்தவாறு வெளியே செல்கிறார்கள். அவர் வெளியே சென்று அந்த நாணயத்தை கொண்டு போய் பார்க்கிறார். உலகத்தை பார்க்கிறார், அந்த ஊரை பார்க்கிறார், முற்றிலும் மாறுபட்டு இருக்கிறது. அவர் யோசித்து பார்க்கிறார், யாருடைய ஊர் இது? யார் வசிக்கக்கூடிய ஊர் இது? யார் பிறந்த ஊர் இது? நாம் வாழ்ந்த ஊரா? நாம் வாழ்ந்த தெருவா? நாம் வந்த மலையா இது? இவ்வளவு மாற்றம் என்ன நடந்தது இந்த சிறு நாட்களில் என்று யோசித்து யோசித்து பாதையை கடந்து செல்கிறார். ஒவ்வொரு மனிதர்களும் இவரை வித்தியாசமாக பார்க்கிறார்கள். அந்த காட்சியை கொஞ்சம் பாருங்கள், இப்படி இருக்கும். ஒவ்வொரு மனிதரும் வித்தியாசமாக பார்க்கிறார்கள். அவர் நினைத்துக் கொள்கிறார், நான் உறங்குகின்றேனா, கனவில் இருக்கிறேனா என்று தேய்த்து தேய்த்து பார்த்துக் கொள்கிறார் கண்களை. அறியாமையில் மறுபடியும் மறுபடியும் முன்னேறிக் கொண்டு கடையை நோக்கி செல்கிறார். எல்லா மனிதர்களும் இவங்களை வித்தியாசமான பார்வையில் பார்த்து கொண்டே பின்தொடர்கிறார்கள். கடையில் செல்கிறார், உணவை வாங்குகிறார், அந்த திர்ஹமை கொடுக்கிறார். திர்ஹமை பார்த்தான். அந்த கடையுடைய முதலாளி பார்த்து அவரையும் பார்த்தான், திர்ஹமையும் பார்த்தான், அவரையும் பார்த்தான். உனக்கு என்ன மஜ்னூனா நீ? பைத்தியமா நீ? என்ன நாணயம் இது? எந்த நாட்டுடைய நாணயம் இது? என் ஊரின் நாணயம், இந்த ஊருடைய நாணயம் தான். இந்த ஊருடைய நாணயமா? யார் இந்த நாணயத்தில் பதிக்கப்பட்டிருக்கக்கூடிய அரசன்? திக்கியானூஸா? அவன் முஷ்ரிக், இப்போது முவஹித் இந்த நாட்டை ஆளுகிறார். அல்லாஹு அக்பர். அல்லாஹுவை வணங்கக்கூடியவர் இந்த நாட்டை ஆளுகிறார். அது வரலாறு, அது நாங்கள் பாட புத்தகத்தில் படித்த அரசன் அவன் திக்கியானூஸ். அவன் முஷ்ரிக், அல்லாஹுவை மறுத்தவன். அல்லாஹ் நீங்கள் வாழ்ந்த ஊரில் அல்லாஹ் முவஹிதை அரசனாக கொண்டு வந்து விட்டான். தந்தூசிஸ் அந்த அரசனுடைய பெயர். தந்தூசிஸ் மலிகுன் முவஹித். தந்தூசிஸ் என்ற அரசன். தந்தூதிஸ் என்ற அரசனா? அந்த மக்கள் சொன்னார்கள், நீங்கள் எப்போது வாழ்ந்தீர்கள்? யார் நீங்கள்? அவர் சொன்னார், நாங்கள் திக்கியானூசுடைய அரசனுடைய காலத்தில் வாழ்ந்தோம். எங்கே இருந்தீர்கள்?
அந்த குகையில் கொஞ்ச காலம் நாங்கள் பதுங்கி இருந்தோம். எதற்காக? ஷிர்கிலிருந்து எங்களை பாதுகாப்பதற்காக. ஷிர்கா அது இந்த ஊரிலிருந்து ஒழிக்கப்பட்டு விட்டது, அரசனிடத்தில் கொண்டு செல்வோம் என்று அவரை, துக்கியானூஸ் என்ற அரசருடைய காலத்தில் வாழ்ந்தவரை தந்தூசீஸ் என்ற அரசனிடத்தில் கொண்டு செல்கிறார்கள். கொண்டு சென்றவுடன் அரசன் பார்த்தார், யார் நீங்கள்? துக்கியானூஸ் உடைய காலத்தில் வாழ்ந்தவர்கள் நாங்கள். துக்கியானூஸ் உடைய காலத்திலா? எங்கே இருந்தீர்கள்? குகையில். குகையிலா? உங்களை பற்றி நாங்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம், அல்லாஹ்விடத்தில் கேட்டிருக்கிறேன், என்னுடைய காலம் முடிவதற்கு முன்னால் உங்களை பார்க்க வேண்டும் என்று. அல்லாஹ் உங்களை காட்டிவிட்டான், இந்த காலத்துடைய அத்தாட்சியாக நீங்கள் இருக்கிறீர்கள். அவருக்கு சொல்லப்படுகிறது 300 ஆண்டுகள் கடந்து விட்டது என்று. அல்லாஹ் அக்பர். 300 ஆண்டுகளுக்கு மேலாக கடந்து விட்டதென்று அவர் ஆச்சரியத்தில் திகைக்கிறார். இவ்வளவு ஆண்டுகளா? எப்படி உறங்கினோம்? என் உடம்பில் மாற்றம் இல்லையே. 300 ஆண்டுகள் கழித்தாலும் அதே நிலைமையில் தானே நான் இருக்கிறேன். அல்லாஹ்வுடைய அத்தாட்சியை உணர்கிறார். அந்த அரசன், வாருங்கள், உங்களோடு இருக்கக்கூடிய தோழர்களையும் பார்த்து வருவோம் என்று அழைத்துச் செல்கிறார். ஊர் மக்கள் எல்லோரும் அஸ்ஹாபுல் கஹ்ஃபை தேடிச் செல்கிறார்கள். குகையின் வாசல் வந்தவுடன் 2 கருத்துக்கள் இருக்கிறது. முஃபஸ்ஸிர்களுடைய ஒரு குழு சொல்லுகிறது, குகையின் வாசல் வந்தவுடன் அந்த அஸ்ஹாபுல் கஹ்ஃபில் இருந்து வெளியே வந்த அந்த வாலிபர் கேட்டார், அனுமதி கொடுங்கள், முதலில் உள்ளே சென்று நான் சொல்லி வருகிறேன் நடந்ததை. அவர்களும் பயந்து விடக்கூடாதே திடுக்கென்று. நான் சொல்லி வருகிறேன், அதற்கு பிறகு நான் அழைத்து வருகிறேன் அவர்களை.